ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஸ்ப்ரே. உங்கள் ஸ்கேல்ப் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த ஹேர் ஸ்ப்ரே மூலமாக ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிட முடியும். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. சாஸ்பேனில் 300 ml தண்ணி சேர்த்திருங்க. இது நான் 1 மந்த்துக்கு தேவையான அளவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக மறுபடியும் இதை தயாரிச்சுக்கலாம். அடுத்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா உங்கள் தின்னாக இருக்கிற ஹேரை திக்காக ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம். வெந்தயம் ஸ்கேல்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடும். ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூ கிடைக்கலன்னா ஹைபிஸ்கஸ் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கருஞ்சீரகமெல்லாம் நான் எங்கே வாங்குறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இஞ்சி. இஞ்சி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை ஸ்கேல்பில் நல்லாவே டெவலப் பண்ணி தரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனேயும் அதுக்கு முன்னாடியே வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா ஊற்றி வச்சுருங்க. வெந்தயம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நுணுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை நுணுக்கி வச்சுருங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஹைபிஸ்கஸ் கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக பவுடர் யூஸ் பண்ணலாம். இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாட்டியோ ஸ்கேல்ப்புக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஞ்சி யூஸ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே டெவலப் பண்ணி தரும். இஞ்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கருஞ்சீரகத்தை அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி ஆட் பண்ணி 8 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ அதை நல்லா பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக ஷைனியாக ஆகிடும் உங்கள் ஹேர் இந்த செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறதுனால. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் செம்பருத்தி பூ கொதிச்சா போதும். கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வர விட்டுருங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. இதை கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவையாவது யூஸ் பண்ணணும். 2 தடவையும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இது நைட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுறலாம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஸ்கேல்பில் இருக்க dandruff அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட இதில் சால்வ் ஆகிடும். ஒன் மந்த்துக்கு இது கெட்டு போகாதுங்க. இப்படியே வச்சுக்கலாம். தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். திருப்பி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் ரெமெடி தான். இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக இந்த ஹேர் பேக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்ந்து ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்